காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. தேர்தல் பத்திரம் மூலம் சூதாட்ட நிறுவனத்திடமிருந்து பணம் பெற்ற கட்சி திமுக என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர், ஊழலுக்காக ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டது என்றால் அது திமுக அரசுதான் என சாடினார். ஊரூரா பேசிட்டு இருக்கா ஸ்டாலின். என்ன பேசுறாரு? தேர்தல் பத்திரம் பெரிய திடரை பார்த்து சின்ன திடரை கேட்கிற கேள்வி. 656 கோடி திமுகவுக்கு இந்த தேர்தல் பத்திரத்தில் வாங்கியிருக்காங்க. 656 கோடிக்கு திமுக தலைவர் தலைமையில் இருக்கிற திமுக தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்குது. ஆனா தேசிய கட்சிகள் ஒரு 6500 கோடி, ஒரு 1500 கோடி, இப்படி பல கட்சி பல வாங்கியிருக்குது. இதுக்கு திரு ஸ்டாலின் பேசுறாரு. அவர்களை பத்தி இவர் பேசிட்டு இருக்கார். கேவலமா இல்ல? முத உங்களுடைய முகத்தை கண்ணாடியில் பாருங்க, அப்புறம் அடுத்த முகத்தை பத்தி பழிச்சு பேசினா பரவாயில்ல. நீங்கள் ஊழல் செய்தை மறைப்பதற்கு அடுத்தவர் மீது பழி போட்டு இருக்கிறீங்க. இதற்கு என்ன பதில்? அதோட வேடிக்கை என்னன்னா, ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் அதை தடை செய்வதற்கு அதிமுக ஆட்சியில் சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றணும். ஆன்லைன் நிறுவனத்தை நீதிமன்றத்துக்கு போய் நல்ல தீர்ப்பு வாங்கிவிட்டாங்க. அதை இன்னைக்கும் ரத்து பண்ணாத இருக்கிறாங்க. இன்னைக்கு போய் மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் அந்த வழக்கு வரல. இப்போ அந்த நிறுவனத்தில் இருந்து ஆன்லைன் ரம்மி நிறுவனத்திடம் இருந்து சூதாட்ட நிறுவனத்தில் இருந்து 509 கோடி தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்கு. எவ்வளவு மோசம்! சூதாட்ட சேரம் கூட விட்டு வைக்கல, சூதாட்டம் நடத்துறவங்க கூட விட்டு வைக்கல. அவர்கிட்ட 509 கோடி வாங்கியிருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் போய் உயிர் இழந்திருக்கிறாங்க? எத்தனை பேர் குடும்ப நாசமா போயிருக்குது? அந்த பணம் தானே இந்த பணம். அவர்கள் கொடுத்த பணம் தாங்க இந்த 509 கோடி. ஆக சூதாட்ட பணத்தை வாங்கிய ஒரே கட்சி திமுக கட்சி தான். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.